Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் இங்கிலாந்து நாட்டின் சர்ரே ஹீத்போரோ நகரின் மேயர் லூயி ஆஷ்பரி உள்ளிட்டோர் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர். சென்னையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இங்கிலாந்து பென்னிகுக் டிரஸ்டைச் சேர்ந்த சாரோன் ஆன்பில்லிங் மற்றும் நிர்வாகிகள், கேம்பர்லி தமிழ்ச் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுய்க்கின் கல்லறையை தமிழகத்தின் சார்பில் புனரமைக்க கடந்த 2022ஆம் ஆண்டு திமுக அரசிடம் கோரிக்கை வைத்தும் அதனை திமுக அரசு நிறைவேற்றாத நிலையில் அதற்கான ஆவணம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் சர்ரே ஹீத்போரோ நகரத்துடன் மதுரை மாநகராட்சியை இரட்டை நகரமாக மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இதனை கேட்ட அதிமுக பொதுச் செயலாளர் கழக ஆட்சி அமைந்ததும் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் BBR ராஜ் சத்தியன் உடன் இருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கடம்பூர் பேரூராட்சியில் நகர செயலாளர் வாசமுத்து தலைமையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கழக தொண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் வரவேற்றார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் காப்பலூர் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். காப்பலூர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வானை ரகு ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு வேட்டி, சேலை, நிதி உதவி உள்ளிட்டவைகளை வழங்கி பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் நடைபெற்ற பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பங்கேற்று விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அதிமுக வார்டு செயலாளர் உமையாம்பிகை நாகேந்திரன் மற்றும் நண்பர்கள் குழு சார்பில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பரிசுகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோயம்புத்தூர் சென்னனூரில் நடைபெற்ற பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தென்கரை மக்கள் பொதுநல சங்கத்தின் சார்பில் 51வது ஆண்டாக பொங்கல் விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பின்னர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் சாதி மதம் வேறுபாடு பார்க்காமல் அனைவரிடமும் சமமாக பழகி அனைவருக்கும் உதவிகளை செய்து வருவது அதிமுக மட்டுமே என்றார். கோவை விமான நிலையம் விரிவாக்க திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நிலையில் இதுவரை அத்திட்டத்தை நிறைவேற்றாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த விழாவை கலந்துக்கு பெருமையா இருக்கு. 51 வருஷம் ஒரு விழாவை தொடர்ந்து சாதாரணமான வேலை. நாங்களும் நிறைய விழா நடத்திருக்கிறோம், மாநாடு நடத்திருக்கோம், எல்லாமே நடத்திருக்கோம். இதே மேடையில இதே பகுதியில அதிகமான கூட்டத்தில் கலந்துருக்கிறேன், அதிகமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம். தென்கரை பொறுத்தளவுக்கு, சென்னூர் பொறுத்தளவுக்கு அதிகமான திட்டங்கள் என்ன கேட்டாலும் அதிகமா ரோடு, சாலை, டிரைனேஜ் என்னென்ன கேட்டாலும் அதிகமான கல்யாண மண்டபம், இந்த பஞ்சாயத்துக்கு அதிகமா நிதி நான் தான் ஒதுக்கி கொடுத்தேன். மிகப்பெரிய பாலங்கள்லாம் சென்னையில தான் இருந்தது. இன்னைக்கு 10 கிலோமீட்டர் கவனத்தில் ஒரு பாலம், உக்கடத்துல பாலம், திருச்சி ரோடு பாலம், மேட்டுப்பாளையம் ரோட்ல 4 பாலம், பொள்ளாச்சி ரோட்ல 5 பாலம், இப்படி எங்கெங்க பாலங்கள் தேவையோ அத்தனை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் சிட்டியில் உட்காரமெல்லாம் மேம்படுத்தி, குளங்களை மேம்படுத்தி இருக்கிறோம். ஆகவே என்ன திட்டங்கள் வேணாலும் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்க மூலியமா. நீங்க எல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பு MLA-வா நீங்க எல்லாம் எனக்கு வாக்களித்து ஓட்டு போட கேட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் கொடுத்தாங்க. உங்களால அந்த இடத்துக்கு போனால் கிடைச்ச சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்து. கோவையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். குப்புச்சிப்பாளையம் பகுதியில் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து பேசிய அவர் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் போட்டிகளில் கலந்து கொண்டவர்களிடம் அவர்களது தனித்திறமை வெளிப்படுவதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்று வடக்கு மாவட்ட கழக செயலாளர் MC சம்பத் பொங்கல் பரிசுகளை வழங்கினார்.
தொரப்பாடியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாவட்ட அம்மா பேரவை கழக செயலாளர் கனகராஜ் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடிய நிலையில் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்.